ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசுமை வீடு டெரஸ் கார்டனிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் ரோஜாப்பூ செடி பற்றி. ஸோ நம்ம சம்மர் ஆரம்பிச்சிருச்சு அண்ட் கத்திரி வெயில் ஆரம்பிக்க போகுது. பட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெயிலோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்மளுக்கு மட்டும் டீஹைட்ரேஷன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், அது பிளான்ஸ்க்கும் டீஹைட்ரேஷன்ன்றது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நிறையா பேர் கேட்பீங்க, சார் எந்த பிளான்ட்டு நாங்கள் இப்போ வச்சுருந்த பிளான்ஸாக இருந்தாலும் சரி, வெயில் சீசனில் செடி கருகி போயிடுது சார், செடி சீக்கிரம் இறந்து போயிடுது, எவ்வளோ பழைய செடியாக இருந்தாலும் சரி புது செடியாக இருந்தாலும் சரி ரெண்டுமே இறந்து போயிடுது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் எதுனா கொடுங்கன்னு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அண்ட் இந்த வீடியோ எஸ்பெஷலி எல்லாருக்காகவும். ஸோ இதில் பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம முக்கியமான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இது ரோஜாப்பூ செடிக்கும் சரி இல்லை எந்த செடியாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த 5லேருந்து 10 டிப்ஸாக ஃபாலோ பண்ணோன்னா போதும், நம்ம செடியை இந்த உஷ்ணத்துலேருந்து நம்ம காப்பாற்றிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த வெயில் சீசனுக்கு தண்ணி எப்போல்லாம் செடிக்கு கொடுக்கணுன்னா, நம்ம எய்தர் ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் நம்ம தண்ணி கொடுக்கலாம், அதை விட்டோன்னா லேட் ஈவினிங்ஸ் ஆஃப்டர் 6 o'clock அப்புறம் நம்ம தண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த 2 டைமில் மட்டும்தான் தண்ணி கொடுக்கணும். எதுக்கு ஆஃப்டர்நூன் டைமில் தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனா, நம்ம தண்ணியோட வெப்பநிலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அண்ட் மண்ணோட சூடம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் வெயில்னால. ஸோ நம்ம தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்னா, அந்த ஹீட் வேருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் எஃபெக்ட் பண்ணோம். ஸோ தட் செடிக்கு முக்கியமானதே வேர் தான். ஸோ வேர் எஃபெக்ட் ஆச்சுனாவே நம்ம செடி வாடி போகிறதுக்கான 100க்கு 100 சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா, வெயில் சீசனில் நீங்கள் எந்த ஒரு உரத்தையும் வெயில் டைம் அப்போ கொடுக்கக்கூடாது. இதுக்கும் சரி நம்ம எய்தர் ஏர்லி மார்னிங் ஆர் லேட் ஈவினிங்ஸ் நம்ம ஃபர்டிலைஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு வெயில் சீசன் அப்போ எந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசரையும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் யூஸஸாக இருந்தீங்கன்னா, ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸில் பார்த்தோன்னா மாட்டுச்சாணம் ரொம்ப உஷ்ணத்தை செடிக்கு ஏற்படுத்திடும். ஸோ அதனால் இந்த வெயில் சீசனுக்கு மாட்டுச்சாணத்தை கம்மியான அளவில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பதில் நீங்கள் இந்த வெயில் சீசனுக்கு நீங்கள் மண்புழு உரத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்டு காய்கறி கழிவு உரத்தை இந்த வெயில் சீசனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டாவது டிப் ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது டிப்ஸ் பார்த்தோன்னா, எஸ்பெஷலி ரோசஸ் பிளான்ஸ்க்கு நம்ம வெயில் சீசனுக்கு நம்ம அரிசி கழுவுன தண்ணி ஆர் உளுந்து ஊற வச்ச தண்ணியை நம்ம கொடுக்கறதுனால வேருக்கு குளிர்ச்சி ரொம்ப கிடைக்கும். ஸோ குளிர்ச்சி கிடைக்கிறதுனால செடி நல்லா ஆரோக்கியமாக வெயில் சீசன்லேயும் நல்ல புது துளிர் எடுத்து வளரும். நீங்கள் பார்க்கலாம், என் பிளான்ஸில் எவ்வளோ புது துளிர் இந்த சம்மர் சீசன்லேயும் சரி எவ்வளோ எடுத்து வருது பாருங்கள். அண்ட் என் ரோஸ் பிளான்ஸில் எப்பயுமே பூ கொத்து கொத்தாக தான் பூக்கும் அண்ட் பூ இருந்துகிட்டே இருக்கும். இதுவரையும் பூ இல்லாமல் நான் என்னோடய ரோஸ் பிளான்ட்டை பார்த்ததில்ல. ஸோ அதனால் எய்தர் அரிசி கழுவுன தண்ணி ஒரு உளுந்து கழுவுன தண்ணியை ரெகுலராக நீங்கள் உங்கள் பிளான்ஸுக்கு கொடுங்க. ஸோ பிளான்ட் கண்டிப்பாக ஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ நீங்கள் டெரஸில் நீங்கள் மண் தொட்டியோ இல்லை சரி இல்லை பிளாஸ்டிக் பக்கெட்லேயோ இல்லை எந்த வெசலில் வச்சுருந்தாலும் டேரெக்டாக அந்த தொட்டி கிரவுண்ட் சர்ஃபேஸை டச் பண்ணக்கூடாது. ஏன்னா வெயில் சீசன் உஷ்ணம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அதோட ஹாட் வேப்பர்ஸ் நம்ம தொட்டியை தொட்டி அடியில் இருக்க வேறு மண் இது எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணோம். ஸோ அதனால் எய்தர் நீங்கள் கீழே எய்தர் ஒரு சிமெண்ட் பிரிக்கோ இல்லை இது மாதிரி ஒரு மெட்டல் ஸ்டாண்டோ எதனா வச்சுட்டு அது மேலே நீங்கள் உங்களோட பிளான்ஸை வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு அடுத்தது நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரேலாம் வெயில் சீசனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா, வெயில் அப்போ தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நீம் ஆயில் ஸ்ப்ரேவை நல்லா டைல்யூட் பண்ணி லேட் ஈவினிங்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோன்னா, பூ நிறைய பூக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல மக்கிய வேர்மி கம்போஸ்ட் அண்ட் வாழைப்பழம் கழுவுன தண்ணி ஆர் வாழைப்பழ தோலை நல்லா கட் பண்ணி வெயிலில் காய போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி செடிக்கு லேட் ஈவினிங்ஸில் கொடுங்க. செடி நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட டாபிக். நம்ம செடியை எப்படி உஷ்ணத்துலேருந்து காப்பாற்றுறது. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் செடியும் நல்லா பசுமையாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.